பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக, அக்டோபர் மாதம் இந்த முதல் நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த 9 மாதங்களும் ஆண்டவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்து இந்த 10வது மாதத்திலே பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த 10வது மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை இந்த காலை வேளையில இந்த முதல் நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரோடும் கூட பேசுவார். நாம் ஜெபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். பலர் தள்ளின மூலை கல்லே, பரமசியோன் மீதிலே. பலர் தள்ளின மூலை கல்லே, பரமசியோன் மீதிலே. பிரகாசிக்கும் அதை நோக்கி பதறாமலே காத்திருப்பேன். பிரகாசிக்கும் அதை நோக்கி பதறாமலே காத்திருப்பேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். மார்க் 12:10. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலை கல்லாயிற்று. இந்த அக்டோபர் மாதத்துல ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். ஆகாது என்று தள்ளின கல் மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அது கர்த்தராலே ஆயிற்று. இந்த காலை வேளையில அநேக சூழ்நிலைகளிலே ஆகாது என்று தள்ளப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த 10வது மாதத்திலே உயர்த்தி மேன்மைப்படுத்தி தலைக்கல்லாகிய பிரதானமான கல்லாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயர்த்த போகிறார். அதைத்தான் இந்த மாதத்திலே ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். கடந்த 9 மாதங்கள் பல சூழ்நிலைகளிலே நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம். அப்படியே உங்களை சிலர் நினைவு கூறுவேன் என்று சொன்னவர்கள் கூட மறந்து போயிருக்கலாம். இந்த காலை வேளையில கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என்று தாவீது எழுதுகிறார். ஆண்டவர் ஒருபோதும் நம்மை மறந்து விடுகிற தேவன் அல்ல. உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று இந்த 10வது மாதத்திலே நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று அந்த கல்லை புறம்பே தள்ளி இருக்கலாம். ஆனால் அந்த கல் தான் அந்த கட்டிடத்தை தாங்கக்கூடிய பிரதானமான மூலை கல்லாக என் ஆண்டவர் தெரிந்தெடுத்து மேன்மைப்படுத்துகிற தேவன். இந்த காலை வேளையில இந்த மாதம் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில அநேக மேன்மைகளையும் உயர்வுகளையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதி நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன் தான் இந்த யோசேப்பு. தன்னுடைய 17 வயதிலே தன்னுடைய தகப்பனார் முதிர் வயதிலே யோசேப்பு பிறந்தான் என்று சொல்லி அவனுக்கு பலவர்ண அங்கியை தைத்து கொடுத்து அவனை அழகு பார்த்தார். 10 பேரும் அவன் மேல் எரிச்சல் கொண்டார்கள், பொறாமை கொண்டார்கள். அதன் பிறகு அவன் சொப்பனம் கண்டு அதற்கு அர்த்தத்தை சொல்லும் பொழுது இன்னும் அதிகமாய் அவனை பகைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி யோசேப்பு எல்லாராலும் பகைக்கப்பட்டு அவனை குழியிலே தள்ளிவிட்டார்கள். மறுபடியும் அவனை எடுத்து இஸ்மவேல் அடிமை வியாபாரிகளிடத்தில் விற்று போட்டார்கள். அந்த யோசேப்பு அடிமையாய் எகிப்திலே அனுப்பப்பட்டான். அடிமை வேலையை செய்து கொண்டிருந்தான். அந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். ஆதியாகம புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொன்னான்.
எகிப்து தேசம் முழுமைக்கும் இவனை அதிகாரியாய் உயர்த்துகிறார். அங்கே போத்திபாருடைய வீட்டிலே அவனை பொய் குற்றச்சாட்டு சாட்டி சிறைச்சாலையில் அடைத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த சிறைச்சாலையிலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இந்த காலை வேளையில பலர் உன்னை தள்ளி இருக்கலாம், புறம்பே தள்ளி இருக்கலாம், பொய் குற்றச்சாட்டை சாட்டி உனக்கு வரவேண்டிய சில உயர்வுகளை தடை பண்ணி இருக்கலாம். பல விதங்களிலே உனக்கு எதிராக காரியங்கள் கடந்த மாதங்களில நடந்திருக்கலாம். ஆனால் இந்த 10வது மாதத்திலே, இந்த அக்டோபர் மாதத்திலே யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவதுதான் இந்த மாதத்திலே ஆண்டவருடைய பிரதானமான நோக்கம். ஆகவே நாம் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். யோசேப்பை எல்லாரும் ஒதுக்கினார்கள், பகைத்தார்கள், அடிமையாய் விற்கப்பட்டான். அங்கிருந்தும் கர்த்தர் அவனை உயர்த்தி அதிகாரியாய் அவனை மேன்மைப்படுத்தினார். அவனை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில, இந்த மாதத்துல ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாக ஆண்டவர் உயர்த்த போகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதை அதே போலத்தான் எல்லாரும் மறந்து விட்டார்கள். தாய் தகப்பன் மறந்து விட்டார்கள், சகோதரர்கள் மறந்து விட்டார்கள். அந்த ஈசாயுடைய வீட்டிலே தாவீதுடைய தகப்பனிடத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன்னுடைய பிள்ளைகளில் ஒருவனை இஸ்ரவேலுக்கு, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார் என்று சொன்னவுடனே எல்லா பிள்ளைகளையும் வரிசையாய் நிறுத்தி வைத்திருக்கிறான். ஆனால் கடைசியாக ஆடு மேய்த்து கொண்டு வனாந்திரத்தில் இருந்த தாவீதை மறந்து விட்டார்கள். கர்த்தரோ அவன் மேல் நினைவாயிருந்தார். இன்றைக்கு ஒருவேளை நீ எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கலாம். உன்னுடைய பெற்றவர்கள் கூட ஒருவேளை மறந்திருக்கலாம். உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் கூட உன்னை மறந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் மறக்க மாட்டார். அவர் உன்னை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில அவர் உன்னை தேடி கண்டுபிடித்து, அன்றைக்கு தாவீதை ஆண்டவர் தேடி கண்டுபிடித்து ஆடுகளுக்கு பின்னாலே இருக்கிறவனை கொண்டு வந்து அவனுடைய சொந்த சகோதரர்களுக்கு முன்பதாக சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் கொம்பு தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார். அந்த நேரம் முதல் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கியிருந்தார். இந்த காலை வேளையில புறக்கணிக்கப்பட்ட உன்னை ஆண்டவர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி தம்முடைய அபிஷேக தைலத்தினால் உன்னை நிரப்பி ஆண்டவர் அழகுபடுத்த விரும்புகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கல் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மூலைக்கல். சியோனில் அந்த கல்லை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேலே நாம் விசுவாசமாய் இருக்கும் பொழுது ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. நான் வெட்கப்பட்ட இடங்களில் எல்லாம் இந்த 10வது மாதத்திலே 2 மடங்கு ஆண்டவர் நம்மை மேன்மையாய் உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆகாது என்று தள்ளப்பட்ட உன்னை ஆண்டவர் கண்டெடுத்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பார் இந்த 10வது மாதத்திலே. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக, இந்த 10வது மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. இந்த காலை வேளையில எவரையும் உயர்த்தி மேன்மைப்படுத்த வல்லமையுள்ள கர்த்தர் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கிறேன். 9 மாதங்கள் பல சூழ்நிலைகளில புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கலாம். பெற்றவர்கள் கூட மறந்திருக்கலாம். உடன் பிறந்தவர்கள் மறந்திருக்கலாம். உதவி செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் மறந்து கைவிட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இந்த 10வது மாதத்திலே ஒவ்வொருவரையும் உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறபடினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.